ஒரு தொழில்துறை சார்ந்த உத்தியோக வகையில் இந்த பயிற்சிகளை சார்பான ஒரு சில விளக்கங்களோடு இந்த பயிற்சிகளை ஆரம்பிக்கலாம் இருக்கின்றோம். அந்த வகையில் வந்து பிரதேச செயலகங்கள் தோறும் இங்கே மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற பிரதேச செயலகங்கள் தோறும் இந்த பயிற்சி நெறிகள் வழங்கப்படுவது இந்த பயிற்சி நெறி மட்டுமல்ல முயற்சியாளர்கள் தொழில் முயற்சியாளர்கள் சம்பந்தமான பல பயிற்சி நெறிகள் இட்டை வரைக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பயிற்சி நெறிகளை பங்குபெறுகின்ற எத்தனை பேர் அந்த பயிற்சி நெறிகளை காலப்போக்கில் அது ஒரு தொழில் முயற்சியாக அந்த தொழில் முயற்சியாக இல்லாவிட்டாலும் தங்களுடைய தேவைக்காவது பயன்படுத்துகின்றார்கள் என்பது பெரிய ஒரு கேள்வி. அரசாங்கம் கொள்ளுகின்றார்கள் என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அந்த வகையில் வந்து இந்தியா பயிற்சி நெறி எடுத்துக்கொண்டால் உண்மையிலே வந்து யோகை தயார் இந்த பிரதேசத்தில் பால் சார்ந்த உற்பத்தி பெருமளவில் காணப்படுகிறது. இந்த பயிற்சி நெறியில கலந்து கொள்கிற நீங்கள் ஒரு ஆளாவது எதிர்காலத்தில் இந்த பயிற்சி நெறிகளை செய்யக்கூடியதாக இருந்தால் கூட இந்த பயிற்சி நெறிக்கு எங்களுக்கு கிடைக்கிறவே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஒரு தொழில் முயற்சியாக இல்லாவிட்டால் உங்களோட வீடுகளில் வந்து அன்றாட தேவைகளுக்கு பயன்பாடு சமூக பயன்பாட்டுடைய முயற்சியாக இதை நீங்கள் உருவாக்கி கொண்டால் கூட எங்களுக்கு இந்த பயிற்சி நெறிக்கு ஒரு வெற்றியாக இருக்கு. அப்போ இந்தியா நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்குக்கோ அல்லது வந்து ஒரு வீழ்ச்சியமான நாளாக அமைந்துவிடக்கூடாது. இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு அல்லது சமூகத்துக்கு இப்போ இங்கே இருக்க வந்திருக்கிறார்கள். சில நேரம் சிலர் வந்து ஒரு பொது முயற்சியாக உருவாக்குற நோக்கத்துடன் வந்திருக்கிறீங்க. இருக்கிற கட்டமைப்புகள் நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கிற கொள்ளக்கூடியதாக சில பேர் இப்போ வந்து யூடியூப் அப்படியான இது செய்திகள் ஊடாக பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்தியா பயிற்சி நெறியில ஏதாவது விளக்கங்கள் இப்போ ஏஜென்ட் சார் அவர் வந்து ஒரு கோழி கூடனா கொடுக்குற மாட்டான், ஒரு ஆட்டு கொட்டை கொடுக்குறான், ஆட்டையும் கொடுக்குறான், கோழி கூடையும் கொடுக்குறான், கோழியையும் கொடுக்குற மாட்டான். கொஞ்ச நாளையால பார்த்தா ஆடும் இருக்காது, ஆட்டு கொட்டையும் இருக்காது, கோழியும் இருக்காது, கோழி கூடும் இருக்காது. அப்போ உண்மையில வந்து நீங்க தொழில் முயற்சி செய்ய போறோன்ற ஒரு பக்குவ மனநிலையில வந்தா நீங்க வேண்டினா கட்டாயம் ஒரு வெற்றிகரமா தொடங்கும், வெற்றிகரமா செய்து முடிக்கும். இந்த கோழி செய்து நன்றி கூறி இந்த இடத்திலே கிராமத்திற்கு தலைவராக நம்பிய செயலாளர் சபேசன் பொருளாதார சகோதரர் நம்பியிருக்கிறார். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தது இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, இங்கே நடைபெற நாட்களில் விசேஷமாக நாய்மார் பெண்களுக்கு உரிய அநேகமான உங்கள் வீடுகளில் இருந்து செய்யக்கூடிய திட்டங்களுக்கு அரசாங்கத்தாலே நிதியுதவிகள் செய்து உங்களுடைய வீட்டிலே இருந்து நீங்கள் கைத்தொழில்கள் இல்லை சின்ன சின்ன தொழிற்சாலைகளை செய்து முன்னேறக்கூடிய அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு முறையோடு சேர்த்து நவீன முறைகளை செய்து கொண்டு சந்த வாய்ப்பிலேருந்து நிறைய சந்த வாய்ப்பிலேருந்து இதை தொழிற்சந்தையாக திங்கக்கிழமையில கிடைக்கிற ஒரு நாளின் முடியல நாங்கள் அதுக்கான ஏற்பாடு இப்போ நீங்கள் டிஎஸ் வந்து ஒரு திங்கக்கிழமையில ஒரு தயிர் முயற்சி மாத்திரம் அதிகாரிகளுக்கும் மற்றது இந்திய கிராம சேவகர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் எமது கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் கரையேறந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எமது இந்த நோக்கம் வந்து எல்லாரும் உங்களுக்கு நான் வழங்கப்படுத்த தேவையில்லை. தாய்நிலம் கல்விக்கூடங்களாக நான் இதை உங்களுக்கு சுயதொழில் வாய்ப்புக்கான தேவைகள் என்னென்னு பார்த்து அதனால் செய்து வருகிறேன். நீங்கள் சுயதொழில் செய்கிறதா இருந்தால் சரியான அங்கீகாரத்தோடு அதை செய்ய வழிபடணும். அதுக்கான மூலதனத்தை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ அதுக்கான பயிற்சி வகுப்புகள் எந்த தொழில் சார்ந்தாலும் அதை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடி. அது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அதுக்கான இடவசதியும் நாங்கள்